வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து கிரில்டு சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். சிக்கன் இது மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பீஸாக 2 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறமா பெப்பர் வந்து க்ரோஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் வந்து 2 பல்லு கார்லிக் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் சிறுவாக. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரில் சிக்கனுக்கு நடுவில் லைட்டாக இதுமாரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். சில பேருக்கு அந்த பேன் இருக்கும், கிரில்டு பேனு, அதுலேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இதுமாரி லைட்டாக நல்லா நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இது வரும். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து மேக்னேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கார்லிக் எடுத்துக்கணும். நல்லா சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ சிறுவாக கட் பண்ணுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் பெப்பர் வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக. இது அதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த போடுவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த போட்டுக்கோங்க. வெறும் ரெட் சில்லி இது ஃப்ளேக்ஸ் இது. அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுற அளவுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒயிட் வினிகரும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் போட்டுறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடுறேன், 1/2 டீஸ்பூனு. அப்புறமா இது இட்டாலியன் ஹர்ப்ஸ் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ அதுவும் போடுறேன். இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க. இப்போ அதையும் இது எல்லாமே கலந்துருக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த ஸ்பைஸுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா போட்டு 2 பக்கம் வந்து இந்த மசாலா வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா மேக்னேட் பண்ணவுடனே ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைங் பேனில் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டேன் மேக்னேட் பண்ணிது. இப்போ வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து நீங்கள் கிரில் பேனில் தான் அதுலேயும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் நார்மல் பேன்லேயே ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஓவன் இருக்கும், அந்த ஓடிஜிலையும் இது மாதிரி கிரில் அந்த இது இருக்கும், அதுலேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இன்னும் ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணலாம். இப்போது நீங்கள் ஓடிஜிலேயே பண்ணாலும் அது வந்து ஆயில் இல்லாமல் கிரில் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்திக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த மசாலாலாம் இருக்குதுல்ல, இது மேலே அப்படியே போடுறோம். இந்த கார்லிக்லாம் இருக்குது, இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் வந்து எப்போவுமே நார்மலாக நம்ம இந்தியன் ஸ்பைசி போட்டு பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொடுக்கலாம், இதுவும் ஈஸியாக பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ரெடி ஆகிடும் இது உங்களுக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ உள்ளெல்லாம் வந்து நல்லா குக் ஆகும். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த சிக்கன் இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமுக்கு எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றுறேன். பாருங்கள், உங்களுக்கு சுவையான கிரில்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.